ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தீக்ஸி வெப். எஸ்எம்சிக்கு நம்ம எப்போவுமே அட்டண்டன்ஸ் டிஎன்எஸ்சிடி பேரண்ட் டாப்பில் போடுவோம். ஆனால் இப்போ மறுகட்டமைப்புக்காக நம்ம எமிஸ் வெப்சைட்லேயே போடலான்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் குரோம்க்கு போய்க்கணும். இதில் emis.tnschool.gov.in இதை நம்ம கிளிக் பண்ணணும். இதில் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஸ்கூலுடைய 11 டிஜிட் யூசர் நேமும் அதற்குரிய பாஸ்வேர்டும் போட்டு லாகின் கொடுக்கணும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இல்லையா? இதில் இந்த 3 லைனை நம்ம கிளிக் பண்ணணும். இதில் ஸ்கூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஸ்கூலில் எஸ்எம்சி ரீகான்ஸ்டியூஷன் 2024-26 இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது அவுட் ஆஃப் 24 மெம்பர்ஸை தவிர்த்து பேரண்ட் 75% கலந்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி. அதில் நம்ம பார்ட்டிசிபேட் அட்டண்டன்ஸ் அதை தான் இப்போ நம்ம போட போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு மேலே இருக்க பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் அந்த இதை நம்ம கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டேட் கேட்கும். இப்போ நமக்கு எஸ்எம்சி என்றைக்கு நடக்குது, இப்போ 17, 24, 31 அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதில் நம்ம 17 ப்ரைமரி அப்படிங்கிறத கொடுத்துக்கிறோம். மேல் கவுண்ட் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிறணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஸ்கூலில் ஒரு 30 ஆண்களும் 45 பெண்களும் கலந்துக்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி கொடுத்துட்டு நம்ம சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்தோன்னா நமக்கு இன்சர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். இந்த மாதிரி நம்ம பார்ட்டிசிபேட் அட்டண்டன்ஸ் போட்டுக்கலாம். தேங்க்யூ.